ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வாரத்தில் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த குடமிளகாயோட பயன்களையும் நம்ம பார்க்கலாம். குடமிளகாயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி அப்படின்னு நிறையா இருக்குது. நார்ச்சத்துக்கள் நிறையா இருக்குது. விட்டமின்கள் மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் ஆரோக்கியத்துக்கு சமச்சீரான உணவாகவும் பயன்படுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அடிக்கடி உணவில் குடமிளகாயை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ரெசிப்பியில் ஃபஸ்ட் நம்ம கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை குக்கிங் ஆயில், நீங்கள் நார்மலாக எந்த விதமான எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அது இருந்தாலும் ஓகே. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம். உரிச்ச பூண்டு ஒரு 15 பல் அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 100-150 கிராம் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்த பிறகு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வோட அனல் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு ரஃபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா 3 குடமிளகா நான் எடுத்திருக்கேன். அதை வந்து அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பொருளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தீ இருக்கட்டும். அப்போ நமக்கு வந்து டேஸ்ட் மாறாமல் தீயாமல் நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். அதையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். முன்னே நம்ம உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இஞ்சி சேர்த்துருக்கோம். வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து தேங்காவே நம்ம போடாமல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக வரும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம கூல் பண்ண வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா நம்மளோட குடமிளகா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். குடமிளகா வந்து நிறையா சைனீஸ் ஃபுட்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு நாம் இப்போ ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன், சில்லி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 3 கலரில் கிடைக்கும். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். காரம் அதிகமே இல்லாத இந்த மிளகாயோட மனமும் மிளகுக்கு நிகரான சுவையும் நிறையா இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சமச்சீரான சத்துணவான ஒரு உணவுனா அது வந்து இந்த குடமிளகா தான். நீங்கள் தவறாமல் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாருக்கு கூலான வாட்டி எல்லாமே சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப ஃபைனாக கிடச்சிருக்கு. இது நமக்கு மேற்கொண்டு தாளிக்கிறதுனா நம்ம தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நேரம் டக்குன்னு சட்னி வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு டிஃபன் பிடிக்காதவங்க கூட இட்லி வேணும், தோசை வேணும்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குடமிளகாயில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலர்ச்சியை எதிர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உடல் வலியை போக்கக்கூடிய இடத்துல குடமிளகாயில் இருக்க விட்டமின் கே வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே எலும்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வலி, வீக்கம், மூட்டுகளில் வரக்கூடிய வலி, வீக்கம் இதெல்லாமே குறைக்கிறதுக்கு குடமிளகா ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.